உங்கள் ஆர்ஜே மீடியாவில் புனிதமிகு ரமலானை சிறப்பிக்கும் வகையில் 6வது வருடமாக வழங்கும் ரமலான் சுவனச்சூளை கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சி தினமும் மாலை 5:30 முதல் ஆர்ஜே மீடியா Facebook மற்றும் யூடியூப் தளங்களில் காண தவறாதீர்கள். காட்டும் கலைகளை நன்றே நீலை நாட்டும் முயற்சிக்கு என்றும் முதலிடம் தருமே முதன்மை மிகுந்த பயிற்சியின் களமே ஆர்ஜே மீடியா எங்கள் ஆர்ஜே மீடியா ஊடகத்துறையின் உயரிய நாமம் உன்னத சேவை அதுவே வேதம் கல்வி கற்கும் மாணவரைவர்க்கும் கருசேர வழி காட்டும் பாலம் ஆர்ஜே மீடியா எங்கள் ஆர்ஜே மீடியா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. கிழக்கிழங்கை சம்மாந்துறை மண்ணில் உங்கள் அனைவரையும் அன்பாய் வாசல் திறந்து அழைக்கின்றார்கள். ஐசிங் கேக் விற்பனை துறையில் புகழ்பூத்த முன்னணி நிறுவனம் சஜாத் கேக் ஷாப் அண்ட் காஃபி. பல வருட கால அனுபவத்துடன் சுத்தம், சுகாதாரம், ஆரோக்கியம் பேணி சம்மாந்துறை மண்ணில் 2 இடங்களில் தலைநிமிர்ந்து நிற்கும் எமது நிறுவனத்தில் திருமண நிகழ்வுகள், பிறந்தநாள் விழாக்கள், பெருநாள் மற்றும் ஏனைய பண்டிகைகளுக்கான கேக், ஐசிங் கேக் வகைகளை விரும்பிய வடிவங்களில் நாவுக்கு சுவையான வகையில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் எமது நிறுவனத்தில் அனைத்து வித பேக்கரி பண்டங்கள், குடிபான வகைகள், நோம்புகால இஃப்தார் நேர உணவுகள், சவர்மா, பர்கர், சிக்கன் இன்னும் ஏனைய உணவு வகைகளுடன் விசேடமாக திருமண வைபவங்களுக்கான அனைத்து விதமான ஆர்டர்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்றைய குடும்பத்துடன் வாருங்கள். இஜ்ரா ஜங்ஷன் போலீஸ் வீதி சம்மாந்துறையிலும் மல்காம்பிட்டி பிரதான வீதியிலும் சஜாத் கேக் ஷாப் அண்ட் காஃபி உடன் அலையுங்கள். 076 32 61 821 மற்றும் இது 074 34 21 074 என்றும் தனித்துவத்துடன். لا إله إلا الله الله أكبر محمد رسول الله يا حبيب الله بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العلي العظيم. கண்ணியமான நேர்களே, பெரியார்களே, இந்த இஃப்தார் சிந்தனைகளை
இந்த மீடியாக்கள் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ரமலானுடைய மாதத்தை எமக்கு தந்து அதில் அல்லாஹ் பெரியோரு நோக்கத்தை முழு மனித சமுதாயத்திலும் இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதுதான் இறையச்சம், அல்லாஹுவை தக்வா செஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த தக்வாவை அடைந்து கொள்வதற்காக மனிதர்களுக்கு அல்லாஹ் பலதரப்பட்ட அமல்களை கொடுத்திருக்கிறான். ரமலான் என்பது நோன்பு நோட்பது, இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றாகிய நோன்பை நோட்பதுதான் ரமலானுடைய மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் செய்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் என்னவென்றால், மேலானவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அவனுடைய எல்லா நேரங்களிலும் அவனை பயந்து வாழக்கூடியவர்களாக, இம்திசாலு அவாமிரில்லாஹி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்குவதோடு, அல்லாஹ் தடுத்தவைகள், அல்லாஹ் இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னவைகளை விட்டும் தவிந்து வாழுகின்ற வாழ்க்கை தான் தக்வாவுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இறுதி பத்தை பொறுத்தளவில் பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில எல்லா முன்மாதிரிகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த இறை தூதருடைய வாழ்க்கையில அழகான முன்மாதிரிகள். நபியுடைய இறுதி காலத்துடைய அந்த முதலாவது முன்மாதிரி என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃபிலே இந்த காலத்திலே ஈடுபட்டார்கள். இத்திகாஃப் என்பது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நாம் தரித்திருந்து அமல்கள் செய்வதாகும். அது நாம் முழுமையாக மஸ்ஜிதிலே தரிக்கலாம், அல்லது நாங்கள் நியத் வைத்து எங்களுடைய இராக்காலங்களை கழிக்கலாம், அல்லது நாங்கள் சில தேவைகளுக்கு வெளியேறி சென்று வருவதென்று நியத் வைத்து நம்ம உள்ளத்திலே எண்ணத்தை கொண்டு வந்து நாம் இஅ்திகாஃபில் இருக்கலாம். எவ்வாறாக இருந்தாலும் இறுதி காலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக கான யஅ்தகிஃபு அஷரல் அவாஹிர், ரசூலுல்லாஹ் இறுதி பத்தை இஅ்திகாஃபிலே மஸ்ஜிதிலே கழித்து பரநாளுடைய தினம் அது அறிவிக்கப்பட்டால் அவர்கள் வெளியேறி வந்திருக்கின்றார்கள். அந்த இஅ்திகாஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இஅ்திகாஃபிலே இருந்துவிட்டால் இறுதி காலத்திலே விசேடமான அமல்களாகிய தராவீஹுடைய, அதே மாதிரி கியாமுல் லைலுடைய ஏனைய இபாதத்துக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, இந்த இறுதி 10 தினத்துக்குள்ளதான் அல்லாஹ் புனிதமான ஒரு இரவை வைத்திருக்கிறான். அதிலும் நபியர்கள் அந்த இரவை சொல்லும் பொழுது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விளங்கப்படுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கத்ரை நாங்கள் படிக்க வேண்டும். சூரத்துல் கத்ருடைய தர்ஜுமாக்களை வாசிங்கள். அல்லாஹ் கூறுகின்றான் குர்ஆன்ல, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் புனிதமான லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ருடைய இந்த இரவு என்பது கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இதனுடைய சிறப்புகள் அதிகம், இதனுடைய ஃபضலுகள் அதிகம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக புகாரி ஷரீஃப்ல, முஸ்லிம்ல, பொதுவாக எல்லா கிதாபுகளையும் இது சம்பந்தமாக அதிகமாக ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதை நீங்க ஒற்றைப்படையான நாட்கள்ல தேடிக்கொள்ளுங்க. ஒற்றைப்படையான நாட்கள் என்பது 21, 23, 25, 27, 29 என்ற 5 இரவுகள்லையும் ஒரு இரவுல தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்கும். நம்ம அதனால இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக நாம் அனைவர்களும் முயற்சி செய்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எமக்கு தந்த இறுதி பத்தை சிறப்பாக கழிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.